ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வடகறி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல வரமிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. ஆனா தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க. இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எப்பவுமே வந்து வடகறி வந்து நீங்க பொரிச்சு எடுக்கிறத விட, இந்த மாரி ஒரு ஃப்ரை பேன்லயோ, இல்ல தோசை கல்லுலயோ போட்டு லைட்டா 2 பக்கம் நீங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வைங்க, இன்னுமே வந்து நல்லாருக்கும். ஹெல்தியும் கூட. ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா இந்த மாரி ஃப்ரை பேன்ல போட்டுக்கோங்க. லைட்டா 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப வந்து வடகறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அத வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்த இந்த மாரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும், தக்காளி, அப்புறமா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமா குக்கர்ல போட்டு தான் விசில் விட போறோம். அப்படின்றப்போ உங்களுக்கு சீக்கிரமா எல்லாமே வெந்துரும். அடுத்த இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு வீட்லயே அரைச்ச கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இல்லன்னா நீங்க வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது கிடைக்கும்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஃபர்ஸ்ட் இத நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மசாலா லைட்டா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நெக்ஸ்ட் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும், புதினா தழையும் சேர்த்துக்கோங்க. புதினாலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அத சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல வடை, அது எல்லாத்தையும் வந்து நல்லா உதுத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்ப அந்த வடைய வந்து நம்ம உதுத்தி எடுத்தோம்ல, அதையும் அந்த குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விசில் வரட்டும். நல்லா வெந்துரும். சூப்பரா ரெடி ஆயிடும். சைட் பை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரவா பொங்கல் செய்யலான்னு சொல்லி செஞ்சேன். பட் அது வந்து சொதப்பிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா ரவா பொங்கல் செஞ்சேன். கொஞ்சம் வந்து கொல கொலன்னு போயிடுச்சு. நான் எதிர்பார்த்த மாரி கொஞ்சம் கெட்டியா வரல. ஸோ இன்னொரு டைம் நான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து ரெசிபி போடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, விசில்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்தாச்சு. வடகறி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்திட்டு, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சூடு பண்ணீங்கன்னா ரெடி ஆயிடும். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பிரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல. பார்லர்லாம் போக்கூடாது அந்த மாரிலாம் சொல்றாங்க. அது என்னன்றது வந்து எனக்கும் தெரியல. நார்மல் இந்த விஎல்சிசி பிராண்டோட ஃபேஷியல் கிட் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட் ஃபேஷியல் கிட் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாரி பிரெக்னன்சி டைம்ல தான் வந்து நமக்கு கால் ஏதாவது மசாஜ் பண்ணி விட்டாலோ, இல்ல ஃபேஸ் ஏதாவது மசாஜ் பண்ணி விட்டாலோ ரொம்ப புடிக்குது. என் தங்கச்சி தான் வந்து பண்ணி விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, இன்னைக்கு கொஞ்ச நேரம் சரி ஸ்வெட்டர் போடுற வேலை வேற இருந்துச்சு. சரி அத வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நான் நார்மல் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்வெட்டர் போட்டேன். ஏன்னா ஸ்டார்ட்டிங்லயே வந்து நம்ம வேற ஏதாவது டிசைன்டா போட்டோம்னா, சரியா வருமா இல்ல என்னன்றது தெரியலன்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்டிச் போட்டு ஸ்வெட்டர் வந்து ரெடி பண்ணேன். அது வந்து நல்லா வந்துருச்சு. அது ஊர்ல இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அத வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சரி கொஞ்சம் நம்ம ஏதாவது டிசைன்டா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் வந்து சூப்பரா வந்துருச்சு. நம்ம கையால நம்ம பாப்பாக்கு ஸ்வெட்டர் போட்டு வைக்கிறதுன்றது வந்து நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் நான் போட்டுட்டு இருந்தேன். 2 கலர் அதாவது பிங்க் வித் ஒரு மாரி சாண்டில் கலர்ல போட்டுட்டு இருந்தேன். இதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிச்சு. ஸ்டார்ட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து த்ரெட் சரியில்லாத மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா போட போட பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஃப்ளோ வந்துருச்சு. நல்லா கெட்டியா இருக்குது ஸ்வெட்டருமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்வெட்டர் போடுறதுக்காக வாங்குன க்ராச்செட் கிட்ல என்னென்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பார்த்தீங்கன்னா 8 நீடில்ஸ் தராங்க. ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு,
அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதா பொம்மைலாம் போடுறதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுலயே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நீடில்ஸாவும் குடுத்துருந்தாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டா உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் ஏதாவது போடணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா, நான் பழசு ஃபர்ஸ்ட்டு வாங்குனது. சரி சும்மா தனித்தனியா ஏன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டாவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டி நீடில்ஸ். அதாவது சின்ன சின்னதா அதாவது டால்ஸ் அந்த மாரி பண்ணும்போது யூஸ் பண்றதுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கிற நீடில்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 2 ஹூக் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஸ்வெட்டரு இந்த மாரி போடுறதுக்கு யூஸ் பண்றது தான். அது இல்லாம பிளாஸ்டிக் நீடில்ஸ் குடுத்துருந்தாங்க ஒரு 4. அது வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த த்ரெட் எல்லாம் எங்கேயாவது உள்ள தள்ளி விடுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டர் வந்து அந்த அளவுக்கு சரியா கட் ஆகவே இல்ல. ஓரளவுக்கு தான் கட் ஆகுது. உள்ளன் த்ரெட் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஸோ, அதனால கட் ஆக மாட்டேங்குதா இல்ல என்னன்னு தெரியல. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்றதுக்காக குடுக்கறது. 2 குடுத்துருந்தாங்க. 1 வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நல்லா சுத்துது. ஒரு சைடு வந்து சரியா சுத்த மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் டேப் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிங் மாரி குடுத்துருப்பாங்க. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்குன்னா, இந்த மாரி விரல்ல மாட்டி வச்சுட்டு, நீங்க வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் டைட்டா வரும். நீங்க கையில புடிச்சு புடிச்சு போடணும்னா, கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். த்ரெட் வந்து ஃப்ளோவா வந்துட்டே இருக்கும். அப்பப்ப லூஸ் ஆயிடுது. அது மட்டும் நம்ம டைட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹூக்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. 2 டைப்ல இருந்துச்சு. அதாவது வந்து ஒண்ணு வந்து அந்த சேஃப்டி பின் இருக்குல்ல, அதுவே பிளாஸ்டிக்ல இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. அதுக்கப்புறமா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டா குடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்காக. அதுக்கப்புறமா இந்த கேப் மாரி குடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து எதுக்குன்னா, இப்ப நீங்க வந்து நீடில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. திடீர்னு எங்கேயாவது வேற வேலை பார்க்க போணும் அப்படின்னா வந்து, ஒரு சேஃப்டி பர்ப்பஸ்க்காக அந்த நீடில் மேல வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.